யார் காட்டில் மழைனாங்க, என்னோடய ஆசை மக்கள் காட்டில் நிறைய மழை பெய்யணுன்றது என்னோடய ஆசை. புரிகிறவங்களுக்கு புரியும். காரணம் நிறைய கட்சிகள் இருக்குது. கட்சிகள் வந்தாலும் ஆட்சிகள் போனாலும் எது வந்தாலும் ஏழை பாழைகள் நிலைமை அப்படியே தான் இருக்குது. விலைவாசிலாம் ஏறி போகுது, கட்டுப்படியாக மாட்டேங்குது சார். ஆமாம் சகோதரி, இப்போ கூட தீபாவளி போச்சு, நிறைய பேரால் மட்டன் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட முடியாது, வஞ்சிர மீன்லாம் பார்க்கறது இல்லை. பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் வெள்ளையாக இருக்கிற வட இந்தியாவில் தான் நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க. திராவிட நாட்டுக்கு அவ்வளோ வர்றது இல்லைன்னுலாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரு திருவிழாவாக இருந்து எல்லா கட்சியும் யார் பெரிய கட்சின்னு கொள்கை ரீதியாக காட்டுறதை விட மக்களை யார் குஷிப்படுத்துறது, மக்களை யார் சந்தோஷப்படுத்துறது, மக்கள் பிரச்சனையை யார் வந்து கேட்குறது அப்படின்னு ஒரு 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 விஷயத்தில் போச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் மெசேஜ் ரிசீவ்டுங்க. கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கட்சி தலைவர்கள்லாம். முதல்வர் வேட்பாளர் யாருன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்வர் வேட்பாளராக ஆகணும்னா மக்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்கணும், இவர் தான் நமக்கு ஏதோ செய்கிறாரு, இவர் தான் நமக்கு வராரு. நான் இப்போ ஒரு பத்திரிகையாளராக நிறைய இடம் போகும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன வருதுன்னா, கவுன்சிலர் வர்றதில்ல, எம்எல்ஏ வர்றதில்லைன்றாங்க. சரி இப்போ தான் இதை சொல்கிறாங்கன்னா இல்லை, போன தேர்தலுக்கு நாங்கள் போன போதும் அதை தான் சொன்னாங்க. என்னோடய சீனியர்கிட்ட போய் கேட்டால் அதுக்கு முன்னாடியும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ஹார்லிக்ஸ் வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் மாதிரி குழந்தையா இருக்குச்சே இதான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எந்த எம்எல்ஏ வந்தாலும் வந்து பார்க்குறது இல்லைன்றாங்க, கவுன்சிலர் வந்தால் பார்க்குறது இல்லைன்றாங்க. அது 100 விழுக்காடு சாத்தியமும் இல்லை. நல்லது கெட்டதுலலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க, காது குத்துக்கு போகிறாங்க, மாரியம்மன் திருவிழாவுக்கு போகிறாங்க, செலவெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் தேவை இன்னும் பூர்த்தி அடையாமல் அதிகமாக காத்திருக்கு வர்றது. சகோதரி குறிப்பிட்டு சொன்னாங்க, மழைக்காலம் பைக்கை பாதுகாக்கிறதா, லேப்டாப்பை பாதுகாக்கிறதா, இல்லை கடனில் வாங்கின ஃபோனு தண்ணியில் ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அங்கே போனால் ஹெல்மெட்டு நனைஞ்சிச்சின்னு மாட்டாமல் போனால் போலீஸ்காரர் நிற்கிறாரு, அவருக்கு என்ன பதில் சொல்கிறது, இவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் இப்போ தேர்தல் வந்து வருது. தேர்தலில் வந்து இந்த வாட்டி வந்து கூட்டணி அப்படின்றதுக்குள்ளே நம்ம போய் பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்தம் 5 ஸ்டேஜிங். ஸ்டேஜ் 1 வந்து ஒரு கட்சி தலைமை, ஸ்டேஜ் 2 வந்து பிரச்சாரம், நடுவில் நம்ம ஒருத்தர் இப்போ இளம் நடிகர் ஒருத்தர் வந்திருக்கிறார் விஜய் சார், நல்லா தான் போச்சு. கரூரில் நான் அங்கே தான் இருந்தேன். அப்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணங்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன், நான் அதை பார்த்துட்டு வந்தது தான் இன்னும் அவரோட அந்த கிராஃப் வந்து நிறைய போயிருக்கோம். தாவேகா நிர்வாகிகளுக்கு குறிப்பாக முஸ்தபா சார் நிறைய விளக்கங்கள் கொடுப்பாருன்ற நான் நம்புகிறேன். புதிய கட்சி வருது அப்படின்னும் போது நம்ம அதை வந்து 100% வரவேற்கணும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. என்ன காரணம்னா, வாக்காளர்களாகிய நீங்களோ இல்லை உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ சாய்ஸ் வேணும். இப்போ என்ன முடியலன்னா அண்ணன் முடியலன்னா அவர் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்குறோமா அப்படின்னா அதில் எனக்கு கேள்வி வருது. குறிப்பாக இளைஞர்கள். இன்றைக்கி விஜய் சாருக்கு வந்து ஒரு விஷயத்தில் நான் நன்றி சொல்லணும். என்னென்னா, அதிகப்படியான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க, துடிக்கிறாங்க. நோக்கம் நல்ல நோக்கம், பாதை தப்பாக இருக்குன்றது தான் என்னோட பார்வை. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறதோ, மரத்து மேலே, இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை போன்றவர்கள் களத்தில் உங்கள் கூட அவங்க சேர்ந்து வேலை செய்ய வருவாங்க, இல்லை சண்டை போட வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் வந்து உனக்கு என்னப்பா அரசியல் தெரியும்னு தள்ளி விடாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு நல்ல தேர்தலாக இருக்கும். அதை தாண்டி இப்போது கூட்டணி யாருக்கு தேவை அப்படின்ற அந்த மையத்துக்கு நம்ம போனோன்னா, அதிமுகக்கும் திமுகக்கும் பார்த்திங்கன்னா வாக்கு விகிதாசாரம் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 6-7%. நான் சொல்கிறது இந்த லாஸ்ட் ஒரு 20 வருஷம் ஆவரேஜ். அதே சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 3-4.5 விழுக்காடு க்ளோஸ் கால். அப்போ இன்னைக்கு வந்து கட்சியை சொல்றீங்களா கூட்டணியை சொல்றீங்களா? அது கூட்டணி கட்சியை சொல்றேன். கட்சி டு கட்சி. திமுகங்கிற கட்சி அதிமுகன்ற கட்சி, திமுகன்ற கட்சிக்கும் அதிமுகன்ற கட்சிக்கும் வரும்போது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 7% வித்தியாசம் வருது. இதே சட்டமன்ற தேர்தல்னு பார்க்கும்போது 3-4.5%. கூட்டணின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 12-17% வரலாம் திமுக கூட்டணி வலிச்சிட்டு வருது. அந்த கூட்டணி என்பது ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அதிமுக ஏன் கூட்டணியில் ஃபோக்கஸ் பண்ணுதா? இதுதான் காரணம். ஒருவேளை இந்த கூட்டணி மாறுது, இல்லை திமுக கூட்டணி அப்படியே இருக்குது, தாவேகா அந்த பக்கம் போகுதுன்னா நிலவரமே மாறுது. அது வந்து கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு யுக்தியாகவோ இல்லை பிரச்சாரமாக கூட பயன்படலாம். இப்போ நம்ம சொல்கிறது வந்து இது நடக்காமல் போகலாம். ஒருவேளை இப்போ நான் சொன்னேன், யார் காட்டில் மழை பெய்யுது, மக்கள் காட்டில். ஒருவேளை நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் போய் முதல்வர்கிட்ட சொல்கிறாங்க, சார் மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தீபாவளிக்கு ஒரு 15,000 ரூபா போடணும்னு நினச்சோம், போட முடியல, அட்லீஸ்ட் பொங்கலுக்கு வந்து நம்ம ஒரு 10,000 ரூபா கார்டில் போட்டுருவோம் அப்படின்னா நிலைமையே மாறும். அப்போ என்ன நினைப்பாங்க, சரி இந்த ஆட்சியில் நமக்கு உண்டானது கிடைக்குது, பொங்கலுக்கு கிடைக்குது, தீபாவளிக்கு கிடைக்குது, மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருந்தாலும் எதையோ வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த மனநிலை என்பது மாற்றும். இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி பிக்கப் ஆகுது. அதாவது ஆட்சியின் மீது கோவமே இல்லை, ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 100% திமுக கட்சிக்காரர்கள் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் திமுக
எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் பேசினவன். ஏன் அப்படின்னா அது திமுக நிலைப்பாடு இல்லை. நான் அன்றைக்கும் ஆட்சி சரியில்லைன்னுவேன், இன்றைக்கும் ஆட்சி சரியில்லைன்னு. ஏன்னா ஏன் தொழில் தர்மம் அது. ஆட்சியில் யார் இருந்தாலும் அவங்க செய்கிற தப்பு சொல்கிறது தான். நல்லது செய்தால் நீங்கள் மக்கள் இருக்கீங்க, ஓட்டு போட போகிறீங்க, அவங்க தொடர்ந்து இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க எங்கெல்லாம் கோடிட்டு தப்பு பிழை சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான் நம்ம வேலை. பட் இதில் இப்போ இந்த தேர்தல் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா என்ன சிலபஸ் பண்ண போகிறாரு, வந்துட்டு இப்படி இப்படி கை வச்சு இப்படி இப்படி சொல்லிட்டு போயிடுவாரா, இல்லை உண்மையிலே பஞ்சு டைலாக் பேசுவாரா, இல்லை எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களுக்குலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்குமே அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ அப்போ அவுட் ஆஃப் சிலபஸ்னும் போது இப்போ அனிருத் தான் கூட்டின்னு வரணும், அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி டிஜே எல்லாம் போட்டு பண்ணணும்னா. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி. என்னன்னா, கூட்டணி யார், கூட்டணி பலமாக இருக்கா. அது என்னன்னா பர்செப்ஷன் பேட்டில் என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சிச்சு பலமாக இருக்குன்னா அதை வைத்து வாக்கு கேட்குறது. இந்த தேர்தல் 2 கட்சிகளுக்கு உண்டான தேர்தலாக இருக்க பொழுதா இல்லை அது பலமுனை போட்டிகளா அப்படின்றது பார்க்கணும். அதற்கு முன்னாடி ஒருவேளை கூட்டணிகள் அதாவது தாவேகா ஒருவேளை முஸ்தபா சார் இருக்கார், அவர் விஜய் சார் கிட்ட பேசி, சார் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் தப்பாக சொல்கிறாங்க சார், 30% இல்லை, நீங்கள் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்க, அவர் வேற கூப்பிட்டுனே இருக்கிறாரு, நம்ம போயிட்டோன்னா நம்மளோட காமன் எதிரி திமுக. அப்போ உங்களுக்கு சிஎம் சார் இப்போ ஸ்டாலின் இருக்கிறது ஓகே, நாளைக்கு உதயநிதி கூட முதலமைச்சர் ஆகலாம், ஐயா அவர் கூட ஆகலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவானு கொஞ்சம் ஆழ் மனசில் சொன்னார். இல்லை ஓகே இல்லை சாங்கெலாம் வேணாம், நம்ம படத்துக்கு நேராக போனால் நம்ம அரசியலுக்கு போனது கூட வந்துடுவார் அண்ணன். இந்த நொடிவேரிலும் சீரியஸ் பாலிட்டிக்ஸ் சார் வரல. ஒருவேளை தாவேகா கூட்டணி அமைக்குது அதிமுக ஓடனா திமுகக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. இது நான் என்னோட பதிவு. ஒருவேளை அவர் தனித்தே நிற்கிறார் அப்படின்னா சபாஷ், சரியான போட்டி. யாருக்கும்னா திமுக அதிமுக. நான் சொல்கிறேன், தாவேகா ஃபேஸ்புக் ட்விட்டரில் நிறைய ஓட்டு போடுவாங்க, நீங்களாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்கள் பண்ண குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக செஞ்சுட்டாரு. அவருக்கு அடுத்து ஒரு 7-8 பேரை பேச்சாளராக தயார் பண்ணிட்டாரு. அவங்க எல்லாம் போயிட்டு நீங்கள் ரத்தங்கைக்கே சாவிங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்ற அளவுக்கு பேச்செல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு அரசியலும் இருக்கும், அதில் ஒரு உண்மையாக இருக்கும். இப்போ காசு இல்லை, தமிழ் பேசுகிறேன், உணர்வாக இருக்கிறேன், மரஞ்செடி மலையெல்லாம் கொள்ளடிக்கிறேன், அப்போ போட மாட்டியா அப்படின்னு உயிராக கேட்பாங்க. அதற்கு கொஞ்சம் பேர் அனுதாபிகள், கொஞ்சம் இயற்கையை நேசிக்கிறவர்கள் வாக்கு செலுத்துவாங்க. மற்றபடி இந்த எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறது அதன்ற அப்புறம் இதில் இந்த 4% நீங்கள் சொன்னது தாவேகா அதிமுக கூட்டணி, இல்லை தாவேகா தனியாக நிற்குது, இல்லை தாவேகா வேற கூட்டணி அமைச்சா அது இன்னும் ரொம்ப அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நாங்கள் நிறைய பேர் வச்சுக்கிறோம். உங்களெல்லாம் நம்பாமல் 100 கோடி 200 கோடி கொடுத்து வெளியிலேருந்து கூட்டின்னு வந்து அவர் சொல்லுவார், நம்ம தலைவருக்கு என்ன சொக்கா போடணும், என்ன கலரில் பெண்ணு வச்சுக்கணும், இப்படி திருங்க தலைவரை அப்படி திருங்க தலைவர்னு ஒழுங்காக மாவட்ட செயலர் நல்ல மாவட்ட செயலர் வச்சு அவர் பேச கேட்டால் கூட ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாம். இதை நம்ம சொன்னோன்னா பத்திரிகையாளருக்கு என்ன தெரியும், நம்மளை தள்ளி வைப்பாங்க. இதை ஐயா கலைஞர் இருந்தால் சொல்லலாம், இல்லை சோ ராமசாமி மூலமாக அவர் மூலமாக சொல்லலாம், அவர் போய் அம்மையார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை அவங்கெல்லாம் இல்லை இன்றைக்கி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோரை அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தா அவரே தேர்தல் நிற்க மாட்டாரா. எவ்வளோ பெரிய தெளிவான ஆள் பாருங்க. சகோதரி நல்ல வேலை ஞாபகப்படுத்துனாங்க. ஊரா மூட்டை காசுனா அவரு எல்லா யுக்தியும் சொல்லுவாராம், தான் வீட்டு காசு சொந்தமாக போட்டு நில்லுன்னா நிற்க மாட்டாராம் தேர்தலில். எவ்வளோ தெளிவான ஒரு ஆள் பாருங்க. சரி, இது போதாத வரைக்கும் அவர் மூலிமா இன்னும் ஒரு 2-3 பேர்லாம் வந்திருக்கிறாங்க. சுனில் கொணுகுலு, அதுக்கப்புறம் இன்னும் அந்த லிஸ்ட்டு பெருசாக போயினே இருக்குது. அது பெரிய எடுத்து சமாச்சாரம், நம்ம கோடி கணக்கில் என் பேர் தான் அப்படி இருக்குது, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த காசெல்லாம் பூத்து வேலை பார்க்குறவங்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு, மக்களுக்கு வரணுன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. கூட்டணியை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது கூட்டணி. ஒருவேளை கூட்டணி தாவேகா அமையில கொள்ளலைனாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2 சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிராமத்தில் நான் போய் கிராமமாக பார்க்குறேன். இந்த நொடி வரலும் ரெட்டலையும் உதயசூரியனும் உயிரோட்டமாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்ததை வச்சு நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நேரத்துக்கு நன்றி.